Hi children, this is our third standard social science class. Today social science class la nama enna lesson paaka porona panchayat. Okay va, what do you mean by panchayat? Yeah, this is ஊராட்சி. Okay va, அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லெசன்ல நம்ம என்னென்னலாம் கத்துக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா formation of கிராம பஞ்சாயத், பஞ்சாயத்தோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மெயின் டியூட்டிஸ் ஆஃப் கிராம சபையோட செயல்பாடுகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிராம பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு செய்ய போறோம் பார்க்க போறோம். சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதுக்கு நமக்கு இன்கம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டவுன் பஞ்சாயத், அதாவது நகர பஞ்சாயத்து, அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவாடா, பார்க்கலாமா? பாருங்க, இந்தியா இஸ் அ வேர்ஸ்ட் கண்ட்ரி. இந்தியாங்கிறது ஒரு பரந்த விரிந்த உலகம். இட் ஹேஸ் மெனி வில்லேஜஸ், டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். இங்கே வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது, நிறைய டவுன்ஸ் இருக்குது, நிறைய சிட்டிஸ்லாம் என்ன செய்யுது இருக்குது. மோஸ்ட் பீப்புள் லிவிங் இன் வில்லேஜஸ். நிறைய மக்கள் வந்து எங்கே வாழ்கிறாங்க? கிராமத்தில் தான் வாழ்கிறாங்க. பீப்புள் இன் எ வில்லேஜ் நீட் a certain facilities to live a comfortable life. நம்ம வில்லேஜில் கம்ஃபர்டபுளாக வாழ்கிறோன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் யார் பண்ணித்தராங்க? பஞ்சாயத்தில் தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? பண்ணித்தராங்க. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, they need clean drinking water, electricity, road, schools and hospital. These are called civic amenities. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு கிராமத்தில் நல்ல வசதிகளோட வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை? தூய்மையான குடிநீர் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், ரோட் சாலை வசதிகள் இருக்கணும், ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்கணும் இல்லையா? அந்த இதை வந்து யார் பண்ணித்தராங்கன்னா பஞ்சாயத்து பண்ணித்தருது. இது வந்து என்ன பேரில், இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவிக் கம்யூனிட்டிஸ், குடிமை வசதிகள் அப்படின்னு சொல்லுவோம், குடிமை நலன்கள் அப்படின்னு கூட சொல்லணும். இதெல்லாம் நம்மளுக்கு யார் பண்ணித்தரா? பஞ்சாயத்துல என்ன செய்கிறாங்க? பண்ணித்தராங்க. Panchayat has been set up in every village that has more than 500 people. 500க்கு மேற்பட்ட மக்கள் இருந்தாலே அவங்க என்ன சொல்லுவோம்? பஞ்சாயத், ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். வில்லேஜ் பஞ்சாயத் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் பஞ்சாயத் ராஜ். அதாவது நம்ம கிராம ஊராட்சி இருக்கு இல்லையா, இதில் வந்து பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. தி 3 tier சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஓகேவா? இதில் வந்து ஒரு 3 சிஸ்டம் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத் ராஜ் சட்டம் அப்படிங்கிறது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தங்கள் தேவைகளையும் வளர்ச்சியும் திட்டமிட்டு நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு அமைக்கப்பட்ட அமைப்பு தான். ஓகேவா? பஞ்சாயத் ராஜ்ங்கிறது இது வந்து 3 tier சிஸ்டத்துல இருந்து என்ன செய்து இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, பஞ்சாயத் ராஜ் was introduced in 1993 to provide basic facility to the people living in villages. அதாவது இது வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1993, 1993 வருஷத்துல இருந்து என்ன செஞ்சிச்சு? ஏற்படுத்தப்பட்டது. இந்த 3 tier வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுல இருக்கா? வில்லேஜ் லெவல், பிளாக் லெவல், தென் டிஸ்ட்ரிக்ட் லெவல். மாவட்ட அளவில், வட்டார அளவில், கிராம அளவில் சொல்லலாம். ஓகேவா? மாவட்ட அளவுலனா மாவட்ட ஊராட்சி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிளாக் லெவல் அப்படின்னா வட்டார அளவில். ஓகேவா? அதாவது ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிராம அளவில் பார்த்தோம்னா வில்லேஜ் லெவலில் சொல்லுவாங்க. இது வந்து கிராம ஊராட்சிகள் அப்படின்னு 3 tier சிஸ்டத்தில் வந்து என்ன செய்யுது? இந்த பஞ்சாயத்து வந்து இயங்குது. ஓகேவாமா? இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1993, 1993 வருஷத்துல இருந்து என்ன செய்யுது? மக்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இவங்க என்ன செய்யறாங்க? பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிராம சபா. ஆல் பீப்புள் ஹூ ஆர் 18 years and above living in a village form the கிராம சபா. அதாவது 18 வயசு மேலே இருக்காங்க இல்லையா, அவங்களால உருவாக்கப்படுறது தான் என்னது? கிராம சபா. The members of the கிராம சபா elect the members of the கிராம பஞ்சாயத் once in 5 years. 5 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்வாங்க? கிராம சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. The head of the பஞ்சாயத் is the president. அந்த பஞ்சாயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? president அப்படின்னு சொல்லுவோம். He is assisted by the vice president and 6 and 15 ward members. அதுக்கு கீழே ஒரு துணை உதவியாளர் இருப்பார் இல்லையா, துணை தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை நம்ம என்ன செய்வோம்? வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவர் 6ல இருந்து 15 வார்டுக்கான மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க? கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இவருக்கு வந்து
இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா the members of the கிராம பஞ்சாயத்து have regular meetings and discuss the needs of the people. அதாவது கிராம பஞ்சாயத்து கிராம சபை கூட்டுறாங்க. எதுக்காக கூட்டுறாங்க? மக்களோட தேவைகளை என்ன செய்யறாங்க, அறிஞ்சுக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. மக்களுக்கு வேற என்னென்ன வழியில நம்ம என்ன செய்யலாம், உதவி பண்ணலாம், அவங்களுக்கு வேற என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த கிராம சபையை கூட்டி என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் த கிராம சபா இஸ் ரூட் ஆஃப் த டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தோட ஆணி வேர் அப்படின்னா ரூட் யாருன்னா கிராம சபையை சொல்லலாம். இட் ஷுட் மீட் அட்லீஸ்ட் 4 times in a year, ஒரு வருஷத்துக்கு 4 தடவையாவது என்ன செய்யணும், கண்டிப்பா கிராம சபையை கூட்டியிருக்கணும். என்னென்ன இயர் என்னென்ன டேட்ல அப்படின்னு பார்த்தோம்னா 26 January, 15th August, May 1st, October 2. இந்த நாள்லாம் என்ன செய்வோம், முக்கியமாக நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டேஸ் தான். இந்த டேஸில் கிராம சபையை கூட்டி என்ன செய்வாங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் வேணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, மீட்டிங் போட்டு பேசுவாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் 4 தடவையாவது என்ன செஞ்சுருக்கணும், கிராம சபையை கூட்டியிருக்கணும். ஓகேவா? அதாவது குடியரசு தினத்தில், சுதந்திர தினம், உழைப்பாளர் தினம், நெக்ஸ்ட் காந்தி ஜெயந்தி, இந்த 4 டேஸ்லையும் போட்டுருவாங்க. ஓகேவாமா? மெயின் டியூட்டிஸ் ஆஃப் கிராம சபா. சரி, அப்படி கூட்டுறாங்க இல்லையா அந்த கிராம சபையை, அதில் என்னென்னலாம் பேசுவாங்க, மெயின் டியூட்டி, அவங்களுடைய மெயின் டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் வில்லேஜ் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஒரு கிராமம் வந்து உயர்தரம் அடையணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஒரு பிளான் போட்டாங்கன்னா அந்த பிளான் படி, இப்போ வந்து பாலம் அமைக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாலம் வந்து அமைச்சிருக்காங்களா, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்வையிடக்கூடியது வந்து யாரு, கிராம சபை தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வெரிஃபை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் வில்லேஜ் ஃபண்ட்ஸ். அதே மாதிரி கிராமத்தில் ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபண்டை வச்சு வரவு செலவு திட்டங்கள் என்ன செய்வாங்க, வெரிஃபை பண்ணிக்குவாங்க. கரெக்டாக அந்த செலவுப்படி செலவழிச்சிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிளான் அண்ட் ரெக்டிஃபை ஆஃப் கிரிவன்சஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது அவங்க தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தவறை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து யாருக்கு இருக்குன்னா கிராம சபைக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிராம பஞ்சாயத்து. அதாவது கிராம பஞ்சாயத்தோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கீப் த வில்லேஜ் கிளீன். ஒரு வில்லேஜ் வந்து கிளீனாக இருக்கணும்னா யாரோட உதவி வேணும், பஞ்சாயத்தோட உதவி வந்து கண்டிப்பாக வேணும். ப்ரொவைட் கிளீன் அண்ட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். அது மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, தூய்மையான குடிநீர் வழங்குறாங்களா அப்படிங்கிறத வந்து பஞ்சாயத்து என்ன செய்யணும், நோட் பண்ணணும். பில்ட் அண்ட் மெயின்டைன் ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ். அது மாதிரி கட்டிடங்கள்லாம் நல்ல நிலையில் இருக்கா, ஸ்ட்ரீட் அதாவது தெரு லைட், அதாவது ஸ்ட்ரீட் லைட் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நல்லா என்ன செய்தா, ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து யார் பார்ப்பாங்கன்னா கிராம பஞ்சாயத்து வந்து என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அது மாதிரி ரோடு வந்து நல்ல நிலைமையில் இருக்கா, சிதைஞ்சு இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் யார் பண்ணுவா, பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செட்டப் பண்ணுறான் ஹெல்த் சென்டர். பொது சுகாதார நிலையங்கள் இருக்கு இல்லையா, அதான் சிறப்பாக செயல்படுதா அப்படின்னு என்ன செய்வாங்க, ஆய்வு செய்வாங்க. ப்ரொவைட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் டு அடல்ட்ஸ் ஹூ கேனாட் ரீட் அண்ட் ரைட். அதாவது சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல படிப்பு வசதி இருக்கா, படிப்பு எழுத படிக்க தெரியலன்னா அவங்க ஏன் அந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு என்ன செய்யணும், ஆய்வு பண்ணி அவங்கள படிக்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சிடணும், கொண்டு வரணும். அதை வந்து இவங்க என்ன செய்யணும், நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சால்வ் ஸ்மால் டிஸ்பியூட்ஸ் அமங் வில்லேஜஸ். அதாவது கிராம மக்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து பஞ்சாயத்து மூலியமாக என்ன செஞ்சிடலாம், தீர்த்துடலாம். எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் போகணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள், தகராறுகள் இதை என்ன செஞ்சுக்கலாம், தீர்த்துக்கலாம். அதர் தென் தீஸ் எ பஞ்சாயத்து மே சூஸ் டு. வேற என்னென்ன வழிகளில் பஞ்சாயத்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் ட்ரீஸ் ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் ரோட். 2 சைடில் என்ன செய்வாங்க, மரக்கன்றுகள் வந்து நிறைய நட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வந்து என்ன செய்யலாம், ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செட் அண்ட் மெயின்டைன் பப்ளிக் மார்க்கெட்ஸ், கார்டன்ஸ், லைப்ரரி அண்ட் பிளே கிரவுண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதோட மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். எது எதுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் மார்க்கெட்ஸ் சந்தை, கார்டன் பூங்காக்கள், பொது நூலகம், விளையாட்டு திறன், இதெல்லாம் நல்ல பராமரிப்பு முறையில் இருக்கா அப்படின்னு என்ன செய்யலாம், கவனிக்கலாம். அதை நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய பணியை என்ன செய்யலாம், அவங்க செய்யலாம். ஆர்கனைஸ் ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது திருவிழாக்கெல்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் ஒருங்கிணைச்சு என்ன செய்யணும், கொண்டு போகணும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து யார் பண்ணுறாங்க, பஞ்சாயத்து வந்து பண்ணுது.
ஓகேவாமா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் பஞ்சாயத்து. அப்படிப்பட்ட பஞ்சாயத்துக்கு எப்படி ஒரு சோர்ஸ் இன்கம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா both the central and state government give money to panchayat for the development of villages. இது வந்து எங்க இருந்து கிடைக்குன்னா ஸ்டேட்லயும் சென்ட்ரல்லயும் கிடைக்கக்கூடிய இன்கம் வச்சு அவங்க என்ன செய்றாங்க, மக்களுக்கு தேவையான நீட்ஸ் ஹெல்ப் எல்லாமே என்ன செய்றாங்க பண்றாங்க. The panchayat also collect various tax from the people. அது மாதிரி நம்மட்ட என்ன செய்வாங்க, வாட்டர் டாக்ஸ் கேட்பாங்க, ஹவுஸ் டாக்ஸ் இதெல்லாம் வசூல் பண்றாங்க இல்லையா, இதை வச்சு தான் என்ன செய்வாங்க, நம்மளுக்கு தேவையான வசதிகளை மேலும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சதா? இப்ப பஞ்சாயத்து அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டவுன் பஞ்சாயத்து. ஓகேவா? டவுன் பஞ்சாயத்து அப்படின்னா நகர பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் பஞ்சாயத்ஸ் ஆர் ஃபார்ம் த பிளேஸ் வேர் 5,000 to 30,000 people live. 5,000 இருந்து 30,000 தொகை மக்கள் தொகை கொண்ட பகுதியை தான் நம்ம என்ன செய்வோம், டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம். They look after the needs of the people live in towns. இவங்க மேக்ஸிமம் வாழ்றாங்களே அந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், டவுன் நகரம் அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். Members to the town panchayat are elected for 5 years, same way village panchayat. அது மாதிரி தான் கிராம பஞ்சாயத்து மாதிரி தான் நகர பஞ்சாயத்தும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்வாங்க, எலெக்ஷன் நடத்தி அதோட பிரசிடென்ட் என்ன செய்வாங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா do you know, உங்களுக்கு தெரியுமா, for a very long time 2 வருஷத்துக்கு முன்னாடி women were not given opportunities in politics. அரசியல்ல பங்கெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை என்ன செய்யல தரல. In 1993 it was decided that 33 of seats should be reserved for women in the panchayat raj system. 1993 வருஷம் 33 சீட் வந்து ஒதுக்குனாங்க நம்ம பெண்களுக்கு வந்து. ஓகேவா? இதுல பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துல இருந்து நம்ம போட்டியிடலாம் அப்படின்னு 33 சீட் வந்து விமனுக்காக ஒதுக்குனாங்க. Now many village have women sarpanch. இப்போ வந்து நிறைய சர்பஞ்ச் வந்து உருவாக்கிடுச்சு. ஹெட் ஆஃப் த வில்லேஜ் வந்து யார் மேக்ஸிமம் இருக்கா, பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி பெண்கள்லாம் நிறைய ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. This has helped in the empowerment of women in villages. அதாவது பெண்கள் வந்து இந்த சிஸ்டத்தெல்லாம் தலையிடலாம், அதாவது தலையீடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு எம்பவர்மெண்ட் அதிகாரத்தை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அளிச்சாங்க. எப்ப 1993 இருந்து இப்போ வரை என்ன செய்றாங்க, பெண்கள் அரசியல்ல ஈடுபடுறாங்க. ஓகேவாடா? ஓகேடா, டுடே லெசன் நம்ம என்ன பார்த்தோம், பஞ்சாயத்து அப்படிங்கிற டாபிக்ல பார்த்துப்போம். இதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா கிராம சபா, கிராம பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத். கிராம சபையில மெயின் டியூட்டிஸ் பார்த்தோம், கிராம பஞ்சாயத்துல ஃபங்க்ஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட் டவுன் பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, ரீட் பண்ணி செய்யுங்க பாருங்க. ஓகேவாடா? ஓகே, ஐ வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.